இத்திருப்பலியானது மரித்த லோகநாதன் வேளாங்கண்ணியுடைய ஆண்மலை மாற்றுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சகோதர சோதிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுகிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் தெரியாமல் துணியவரையாமையும் ஆழ்வானது அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தெய்வமாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பிக்க உம் மக்களாகிய எங்கள் நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தும். அதனால் உம் வாக்குறுதிகள் உண்மையாக நிறைவேறும் என அறிந்திருக்கும் நாங்கள் அவற்றை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் அந்தியோக்கியாவில் இருந்தும் இகோனியாவில் இருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரமுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருப்பைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தியை அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசித்தியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பல் ஏறி அந்தியோக்கியாவுக்கு வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பையும் கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள் தங்கினார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவையும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பர். மானிடருக்கும் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பர். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. ஆண்டவரே, மக்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பர். அனைவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போது இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எவ்வாறு சீனுடைய வாழ்க்கையில் அதிகமாக நற்செய்தியை அறிவிப்பதின் காரணமாக பல்வேறு இடுக்கண்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், பவுலை அவர்கள் கல்லால் எறிந்து அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி சென்றார்கள். ஆனால் பவுல் பல மணி நேரம் பிறகு அவர் விழித்தெழுந்து பார்க்கின்றார். அவர் சுற்றிலும் கற்கள், ஆட்கள் அல்ல. ஆகவே மெதுவாக எழுந்த அவர் லிஸ்திரா என்கின்ற இடத்துக்கு சென்று, மேலும் அங்கிருந்த சீடர்கள் எவ்வாறு ஒருவருக்கொருவர் துணையாக நிற்கின்றார்கள், ஒருவருக்கொருவர் ஊக்கம் தருகிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஆர்வத்திலே குறையாமல் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை எங்கும் அறிவிக்கவும் தெரிவிக்கவும் அவர்கள் தங்களுக்குள் அந்த உறுதிப்படுத்திக் கொள்கின்றார்கள். இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இவை அனைத்தும் அவர்கள் செய்தது ஒரே காரணம், எப்படியாவது தாங்கள் பெற்றுக்கொண்ட நல்ல செய்தியை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், மீட்பை பெற வேண்டும். எனவே இத்தகைய ஒரு நிலையில் நாம் நம்முடைய தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் எவ்வாறு பிரச்சனைகளை சந்திக்கின்றோம், அதை எப்படி நாம் தீர்க்கின்றோம், அதிலிருந்து எப்படி வெளிவருகிறோம் என்பது முக்கியமானது. விசேஷமாக ஒருவருக்கொருவர் துணையாக புரிந்து கொண்டு ஜெபத்தின் படியாக இறைவனுடைய ஆசிரியை வேண்டிய வண்ணமாக இருந்து பிரச்சனைகளை தீர்வு காண்பதில் நிச்சயமாக வெற்றியினை நாம் காணுவோம். எனவே இன்றைய நாள் விசேஷமாக நம்முடைய ஆன்மீக வாழ்வில், நற்செய்தி பணி வாழ்வில் நம்முடைய ஆர்வத்தை இழந்து விடாமல் அதை அதிகரித்து ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய உன்னதமான கருவிகளாக மாறுவதற்காக வேண்டிய வரங்களை திருப்பலியில் வேண்டுவோம்.
சகோதர சோதிகளே, என்னுடைய நூடிதமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தினை தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவெல்லாம் இன்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மீறி எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவேற செய்துள்ளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரின் குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கம் மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரோடும் அதிகாரம் கொண்ட தூதர்களோடும் முது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகுமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வல்லமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உன் திருமணின்று மக்கள் மொழியும் புரிய தகுந்தவளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய பீட்டர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குந்தவராய் இருந்தராகி புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வழித்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் நிறுவ
இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைத்து பெற்றோர் பேறு பெற்றோர். யூபியாண்டிற்காக இறைவேண்டும். விண்ணின் தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியதை செய்த பிறரன்பு சுடரும்
என்றென்றும் போற்றுதலுக்குரிய எம் கடவுளாகிய இறைவனுக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மன நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருமணமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கிட உண்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாற்றுக்குரிய உடலில் அடிபட்டு உயிர்த்தெழுதலுக்கு வந்து அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார்